வல்லமையா இறங்கணும், வரங்களால் நிரப்பணும், இடங்கள் அதிர உந்த அக்கினி இறங்கணும். எழுந்து நின்று அந்த ஒரு பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். சில வல்லமையின் அசுத்த ஆவிகளை இன்னைக்கு கடிந்து ஜெபிக்க போகிறோம். தேவன் நடுவே பலத்த கிரியைகளை செய்வாராக. விசுவாசமா இருக்கீங்களா? எல்லாரும் பக்கத்தில் ஒருத்தரை பார்த்து கையை நீட்டி சொல்லுங்க, காட் பிளஸ் இந்தியா. நல்லா சொல்லுங்க, காட் பிளஸ் இந்தியா. ரெண்டு கரங்களை வைத்து இந்தியாவை பார்த்து சொல்லுங்க, காட் பிளஸ் இந்தியா. காலைல சாப்பிடாம வந்திருப்பீங்க போல் இருக்கு ஃபாஸ்டிங்ல. நம்ம எல்லாம் காட் பிளஸ் இந்தியா. நல்லா சத்தமா சொல்லுங்க, காட் பிளஸ் இந்தியா. நல்லா சத்தமா சொல்லுங்க, இந்தியாவே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கரங்களை மேல உயர்த்தி வல்லமையாய் இறங்கணும், வரங்களா நிரப்பணும், இடங்கள் அதிர உந்தன் அக்கினி நிரப்பணும். வல்லமையாய் இறங்கணும், வரங்களா நிரப்பணும், இடங்கள் அதிர உந்தன் அக்கினி நிரப்பணும். வல்லமை 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 வல்லமை. அதிசய அற்புதங்கள் இன்றே செய்யணும், அதிசய அற்புதங்கள் இன்றே செய்யணும். பேய்களோட உந்தன் அக்கினி நிரம்பணும், நோய்கள் மறைந்திட உந்தன் வல்லமை இறங்கணும். பேய்களோட உந்தன் அக்கினி நிரம்பணும், நோய்கள் மறைந்திட உந்தன் வல்லமை இறங்கணும். மந்திர கட்டுகள் இன்றே உடையணும், மந்திர கட்டுகள் இன்றே உடையணும். சாத்தான் கொட்டைகளை தகர்த்தெறியணும், சாத்தான் கொட்டைகளை தகர்த்தெறியணும். வல்லமை 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 வல்லமை. அதிசய அற்புதங்கள் இன்றே செய்யணும், அதிசய அற்புதங்கள் இன்றே செய்யணும். பச்சிக்கிற அக்கினி நீங்க பலமாய் இறங்கணும், பரிசுத்தமாக்கி உந்தன் பலத்தான் நிரப்பணும். பச்சிக்கிற அக்கினி நீங்க பலமாய் இறங்கணும், பரிசுத்தமாக்கி உந்தன் பலத்தான் நிரப்பணும். ஆவியில் நிறைந்து நாங்க ஜெபிக்க உதவணும், ஆவியில் நிறைந்து நாங்க ஜெபிக்க உதவணும். அந்தகார வல்லமைகளை இன்றே நொறுக்கணும், அந்தகார வல்லமைகளை இன்றே நொறுக்கணும். வல்லமை 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 வல்லமை. அதிசய அற்புதங்கள் இன்றே செய்யணும், அதிசய அற்புதங்கள் இன்றே செய்யணும். வல்லமையாய் இறங்கணும், வரங்களா நிரப்பணும், இடங்கள் அதிர உந்தன் அக்கினி நிரப்பணும். வல்லமையாய் இறங்கணும், வரங்களா நிரப்பணும், இடங்கள் அதிர உந்தன். எழுப்புதல் எழும்பிட இந்த தேசத்தில் எழும்பணும், ஜெபிக்கும் போதெல்லாம் தேசங்கள் நடுங்கணும். எழுப்புதல் எழும்பிட இந்த தேசத்தில் எழும்பணும், ஜெபிக்கும் போதெல்லாம் தேசங்கள் நடுங்கணும். தேசத்தின் கட்டுகள் ஜெபத்தால் உடையணும், தேசத்தின் கட்டுகள் ஜெபத்தால் உடையணும். தேசங்கள் இயேசுவை இன்றே காணணும், தேசங்கள் இயேசுவை இன்றே காணணும். வல்லமை 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 வல்லமை. அதிசய அற்புதங்கள் இன்றே செய்யணும், அதிசய அற்புதங்கள் இன்றே செய்யணும். வல்லமை 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 வல்லமை. அதிசய அற்புதங்கள் இன்றே செய்யணும், அதிசய அற்புதங்கள் இன்றே செய்யணும். பேய்களோட உந்தன் அக்கினி நிரம்பணும், நோய்கள் மறைந்திட உந்தன் வல்லமை இறங்கணும். மந்திர கட்டுகள் இன்றே உடையணும், மந்திர கட்டுகள் இன்றே உடையணும். சாத்தானின் கொட்டைகளை தகர்த்தெறியணும், சாத்தானின் கொட்டைகளை தகர்த்தெறியணும். வல்லமை 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 வல்லமை. அக்கினியாயிரங்கும் தெய்வமே, இந்தியாவை ஆசீர்வதியும். இந்தியாவை கட்டியிருக்கிற பலவானை முந்தி கட்டுகிறோம். இந்தியாவை ஆளுகை செய்யும் அந்தகார கோட்டைகள் உடைந்து போவதாக. ஹல்லேலூயா.
வரங்களால் நிரப்பணும், இடங்கள் அதிர உங்கள் அக்கினி நிரப்பணும். வல்லமையாய் இறங்கணும், வரங்களால் நிரப்பணும், இடங்கள் அதிர உங்கள் அக்கினி நிரப்பணும். வல்லமையாய் இறங்கணும், வரங்களால் நிரப்பணும், இடங்கள் அதிர உங்கள் அக்கினி நிரப்பணும். வல்லமையாய் இறங்கணும். Yes Lord, yes Lord, yes Lord, yes Lord. வல்லமை, 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 வல்லமை. Hallelujah. அதிசய அற்புதங்கள் இன்றே எல்லாரும் கரங்களை தட்டி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போமா? ஆமென். ஹalleluya. கண்களை திறந்து பாருங்க. யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, Thou shall decree a thing. நீ ஒரு காரியத்தை ஆணையிடுவாய், கர்த்தர் அதை நிலைவரப்படுத்துவார். And the light shall shine upon thy ways. வெளிச்சம் உன் வழிகள் பிரகாசித்து நிற்கும். தேவஜன எல்லாம் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். இந்தியாவை பார்த்து பல அந்நிய ஆவிகளை பார்த்து இன்னைக்கு கட்டளையிட ஆணையிட வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நீ ஒரு காரியத்தை ஆணையிடுவாய், கர்த்தர் அதை நிலைவரப்படுத்துவார். அதன் வழிகளில் கர்த்தர் வெளிச்சத்தை தருவார். கையை கீழே போடுங்க பார்க்கலாம். அப்படின்னா நீங்க இன்னைக்கு வாயை திறந்து எதை சொல்றீங்களோ அந்த இடத்தில் அந்தகாரம் நீங்கி அந்த இடத்தில் கர்த்தருடைய வெளிச்சம் இறங்க போகிறது. அப்படின்னா நீங்க ஆணையிட்டால் தான் வெளிச்சம் உண்டாகும். நீங்க எதை சொல்றீங்களோ அதை கர்த்தர் செய்வார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்தியாவை பார்த்து சொல்லுங்க, இந்தியாவே வெளிச்சம் உண்டாவதாக. சொல்லுங்க, வெளிச்சம் உண்டாவதாக. Let there be light. ஓகே, இப்படி சொல்லுங்க, light be. அதான் எபிரேய மொழியில சரியான அர்த்தம், light be. அது வெளிச்சமே இல்லாம நல்ல சத்தமா இன்னொரு வாட்டி சொல்லுங்க, இந்தியாவே வெளிச்சம் உண்டாவதாக. வேதம் சொல்லுது, நீ சொன்னீனா, நீ ஆணையிட்டீனா அது நிலைவருத்தப்படும். அதன் மேல் கர்த்தர் வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்வார். ஆணை, ஆணை, எல்லாரும் சொல்லுங்க, ஆணைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆணை என்றால் என்ன? ஆமென். வேதம் சொல்லுது, பூமியில் நீ எதை கட்டுகிறாயோ அது பரலோகமும் கட்டும். பூமியில் எதை நீ கட்ட அவிழ்க்கிறாயோ அதை பரலோகமும் கட்ட அவிழ்க்கும். ஆணை என்றால் அதுக்கு ஒரு கட்டளை. ஆமென். அதுக்கு பின்னே ஒரு சட்டம் உண்டு, அதற்கு பின்னே ஒரு வல்லமை உண்டு. It is authoritative order. அது அதிகாரத்தோடு சொல்லப்படுகிற வார்த்தை. அப்படின்னா நீங்கள் எல்லாரும் ராஜாக்கள். நான் வாசிக்கிற வேதத்தில் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனம் இப்படி சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன். And from Jesus Christ, who is the faithful witness and the first begotten of the dead and the prince of the kings of the earth, unto him that loved us and washed us from our sins in his own blood and hath made us kings and priests unto God and his Father, to him be glory and dominion forever and ever and ever and ever. Amen. இன்னைக்கு காலையில இங்க நிக்கிற நீங்க ரத்தத்தால் கழுவப்பட்டவங்கனா கையை தட்டி நல்ல விசுவாசமா உறுதியா ஆமென் சொல்லுங்க. Yes, I am washed in the blood of the Lamb. I am washed in the blood of the Lamb. அப்ப நீங்க ரத்தத்தால் கழுவப்பட்ட நீங்க, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஆசாரியர்கள், நீங்கள் ராஜாக்கள். ஆமென். நீங்கள் ஆசாரியர்கள். நீங்க எங்க அதை புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. நான் ஆண்டிங்க, நான் பண்ணியாரோம், நான் உருப்படாதவன், நான் பாவி, இதுதான் இன்னும் சொல்லிட்டு இருக்கீங்க. பக்கத்துல ஒருத்தர் கையை பிடிச்சு நீ விசுவாசமா சொல்ல, நான் ஆசாரியன், ராஜா. ஆமென். அப்படின்னா உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார். உன்னுடைய தெரிந்து கொள்ளுதல் எலெக்ஷன் அல்ல, செலக்ஷன் அல்ல. இது நீங்களும் நானும் ரத்தத்தால் சுதந்திரித்துக் கொண்டது. நீங்கள் பிள்ளைகளாய் மாறிவிட்டீர்கள். இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். ஆட்சியாளர்கள் 5 வருஷம் தான், அதுக்கப்புறம் எலெக்ஷன், செலக்ஷன். ஆமென். உங்களுக்கும் எனக்கும் எலெக்ஷன் அல்ல, செலக்ஷன் அல்ல. நீங்களும் நானும் சுதந்திரித்தவர்கள், நீங்களும் நானும் ஆணையிடக்கூடியவர்கள், நீங்களும் நானும் பிள்ளைகள், ராஜாக்களா இருக்கிறோம், ஆசாரியரா இருக்கிறோம். இந்தியாவை பார்த்து கரங்களை வச்சு, இந்தியாவே ஆசீர்வாதமாயிரு, இந்தியாவே செழிப்பாயிரு, இந்தியாவே வெற்றியாயிரு, இந்தியாவே ஷாலோம். அவ்வளவுதானா முழக்கத்தின் சத்தம்? இன்னும் சத்தமா சொல்லுங்க. 2 கரங்களையும் தட்டும் போது சொல்லுங்க, இந்தியாவே ஷாலோம். சொல்லுங்க, ஷாலோம். சொல்லிட்டீங்களா? கையை தட்டி நல்லா ஆவில நிறைந்து மீண்டும் கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகையால் நீங்கள் ஆணையிட்டால், ஆமென், பலவித காரியங்கள் நாளைக்கு சொல்ல இன்றைக்கு நடக்க போகுது.
தேசத்தில் நடக்க போகிறது, குடும்பத்தில் நடக்க போகிறது, விடுதலை வரப்போகிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? நீங்க ஆணையிட்டா அது நிலைவரப்படுத்தப்படுமா? அதன் மேல் வெளிச்சத்தை வீசி அதை கர்த்தர் பிரகாசிக்க செய்வார். அப்ப நீங்க சொன்னா முடிஞ்சது. பக்கத்துல ஒரு கையை பிடிச்சு சொல்லுங்க, நீ சொன்னா முடிஞ்சிச்சு. சொல்ல மாட்டீங்க, அதான் பிரச்சனை. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? சொல்லுவீங்க, சொன்னதில் நிலைக்க மாட்டோம். நீ சொன்னா இன்னொரு வாட்டி பக்கத்துல தட்டி சொல்லு, நீ சொன்னா முடிஞ்சது. ஏன்னா நீ ஆணையிட்டால் கர்த்தர் அதை நிலைவரப்படுத்துவாராம், அதன் மேல் வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்வார். இன்றைக்கு காலையில நீங்களும் நானும் ஆணையிட வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆணையிட வந்திருக்கிறீர்கள்? சில ஆவிகள் இந்த நாளில் ஜெபத்தால் துரத்தப்பட வேண்டும். இந்தியாவை ஆளுகை செய்கிற, குடும்பங்களை ஆளுகை செய்கிற, திருச்சபை ஆளுகை செய்கிற சில வல்லமைகள், சில கோட்டைகள், சில மந்திர கட்டுகள், சில பில்லி சூனியங்கள், சில பலவான்கள் இன்றைக்கு முந்தி கட்டப்பட வேண்டும். சாத்தான் தலையணைக்கு தட்டில கேட்கணும். சலம்பம் பண்ணுங்கள், கரங்களை தட்டி கர்த்தரை துதியுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது நான் கடிந்து கொள்ள விரும்புகிற ஆவி காயீனின் ஆவி. ஆமென். சொந்த சகோதரனை கொலை செய்தது துன்மார்க்கத்தின் ஆவி, வெறியின் ஆவி, வன்முறையின் ஆவி, கொலையின் ஆவி, யாரையாவது தீங்கு செய்யணும்னு நினைக்கிற ஆவி. இன்னைக்கு காலையில நீங்களும் நானும் எழுந்து ஜெபிக்கும் போது எத்தனை இடத்தில் இன்றைக்கு வன்முறை கொலை ஆவிகள் இருந்தாலும் இன்றைக்கு தேசத்தை விட்டு, குடும்பங்களை விட்டு, டொமஸ்டிக் வயலன்ஸை விட்டு இன்னைக்கு அவைகள் வெளியே போக வேண்டும். நல்ல கையை தட்டி வாயை திறந்து என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, காயின் ஆவியே உன்னை நான் சபிக்கிறேன். ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களே? உன்னை கொல்ல நினைக்கிற, சொந்த சகோதரனை கொல்ல நினைக்கிற, சொந்த சகோதரனை இல்லாமலாக்க நினைக்கிற, புதைக்க நினைக்கிற, ரத்தம் சிந்த நினைக்கிற ஆவிகள் இந்த நாளில் இயேசுவின் நாமத்தில் அடங்க வேண்டும். கரங்களை தட்டி என் கூட சேர்ந்து சொல்லுங்க, காயீனின் ஆவியே உன்னை நான் சபிக்கிறேன், அடங்கியிரு. கரங்களை நல்லா தட்டுங்க, தட்டுங்க. ரெடி கோ. 1 2 3 4. உந்தன் நக்கினி நிரம்பணும், நோய்கள் மறைந்திட உந்தன் வல்லமை இறங்கணும். மந்திர கட்டுகள் இந்தே உடையணும், மந்திர கட்டுகள் இந்தே உடையணும். சாத்தான் கோட்டைகளை தகர்த்தெறியணும், சாத்தான் கோட்டைகளை தகர்த்தெறியணும். ஓகே, ரெடி? வல்லமை, 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 வல்லமை. ரெடி? 1 2 3 4. கரங்களை மேல உயர்த்தி 1 2. வல்லமைகளை இன்றே கொடுக்கணும். வல்லமை, 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 அற்புதங்கள் இன்றே செய்யணும். கரங்கள் எல்லாரும் தட்டும் போது காயீனின் ஆவியை கர்த்தர் இன்னைக்கு அடக்குவாராக. Every spirit of Cain, I rebuke you. Be quiet. ஆணையிடலாமா? கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்தியாவே சமாதானம் உண்டாவதாக. காயினே இனி எழும்பாதே. ஆமென். இல்லையா? சொல்ல மாட்டீங்களே? இரண்டாவது ஒரு ஆவியை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஆதியாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தில், and the angel of the Lord said unto her, behold, thou art with a child, and thou shalt bear a son, and shall call his name Ishmael, because the Lord hath heard thy affliction, and he will be a wild man. His hand will be against every man, and every man's hand against him, and he shall dwell in the presence of all his brethren. Amen. இன்னொரு ஆவி, இது எப்பவுமே போராட்டம் நடந்துட்டே இருக்கும். அவன் இவனை எதிர்ப்பானா, அவன் இவனை எதிர்த்து கொண்டே இருப்பான். என்ன ஆவி அது? இஷ்மவேலின் ஆவி. இன்னைக்கு அதை எல்லா இடத்திலும் அடங்கிடணும். இஷ்மவேலின் ஆவி இனி எழும்பவே கூடாது. பல நாடுகளை ஆளுகை செய்கிற ஆவி, பெர்ஷிய நாட்டை ஆளுகை செய்கிற ஆவி. நான் சிலர் சொல்லலாம், ஒருவேளை சிலர் கஷ்டமா இருக்கான், சொல்ல விரும்பவில்லை. ஆனா நம்ம ஆவியில நிக்கிறனால என்னை நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அந்த இஷ்மவேல் ஆவியை இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் நம்ம சபிக்கலாம். கர்த்தர் அதை அடங்க செய்வாராக. ஹல்லேலூயா. நெருக்கத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் ஒடுங்கி போகட்டும். அந்தகார வல்லமைகள் ஒடுங்கி போகட்டும்.
ஆண்டவரை வெட்கப்படுத்த நினைக்கிற ஆவிகள், கொலை வெறியின் ஆவிகள், போராட்டத்தின் ஆவிகள், ரெபெல்லியன் ஸ்பிரிட், ஆண்டவரே வன்முறையின் ஆவி, கொலை வெறியின் ஆவி, போராட்டத்தின் ஆவி எங்கள் தேசத்தில் அடங்குவதாக, அமைதியாக இருப்பதாக. கரங்களை தட்டி ஆமென் சொல்லி போதாது. பச்சிக்கிற அக்கினி நீங்க பட்சமா இறங்கணும், பரிசுத்தமாக்கி உந்தன் பலத்தால் நிரப்பணும். ஆவியில் நிறைந்த நாங்க ஜெபிக்க உதவணும், ஆவியில் நிறைந்த நாங்க ஜெபிக்க உதவணும். அந்தகார வல்ல மகளை இன்றே நொறுக்கணும், அந்தகார வல்ல மகளை இன்றே நொறுக்கணும். வல்லமே 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 அதிசய அற்புதங்கள் இன்றே செய்யணும், அதிசய அற்புதங்கள் இன்றே செய்யணும். கரங்கள் எல்லாரும் தட்டி 3 முறை இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்தியாவை 2 கரங்களை வச்சு சொல்லுங்க. இந்தியா, God bless you. இந்தியாவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்தியாவே ஷாலோம். சொல்ல மாட்டீங்களா? ஏ இந்தியா சொல்லுங்க. ஏ இந்தியாவே ஷாலோம். இந்தியா மேல அவ்வளவுதான உங்களுக்கு அன்பு? கையை தட்டி நல்லா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். 40 வருடங்கள் ஆமேன் சொல்லுங்களேன். இருக்கீங்களா? என் கூட தான் இருக்கீங்களா? சொல்றது கேக்குதா உங்களுக்கு? கேட்கலன்னு சொல்றவங்க யாரா இருக்கீங்களா? ஆமேன். 40 வருஷம் ஆண்டவருடைய ஜனங்களை, இஸ்ரவேலை மோசே வழி நடத்தினான். கிட்டத்தட்ட வாக்குத்தத்த நாட்டின் ஓரம் வரைக்கும் வந்தான். ஆமேன். ஆனால் அவ்வளவு தூரம் வந்து பிஸ்கா வரைக்கும் வந்துட்டான் மோசே. ஆனா அதற்கு மேல நாட்டை சுதந்திரிக்க அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல. எல்லாரும் நிறைய சிலர் போனாங்க. ஆனா அவ்வளவு நடத்தி வந்த மோசேக்கு கிடைக்காமல் போயிட்டு. நான் நினைக்கிறேன் அந்த பிஸ்கா என்றாலே நினைக்கிறேன் அது முடிவின்ற நேரத்தில், at the edge of victory, வெற்றியின் ஓரத்தில் வரும்போது வெற்றி கிடைக்காமல் போகிறது. எல்லாம் நல்லா நடக்கிற மாதிரி இருக்கும், முடிவுல பார்த்தீங்கன்னா எல்லாம் தோல்வியா மாறிடும். இதுதான் என் முடிவென்று நினைச்சு வருவீங்க. அந்த மலை மேல வந்து பார்ப்பீங்களே தவிர சுதந்திரிக்க முடியாமல் தவித்து நிற்கிற தோல்வியின் ஆவி, பிஸ்காவின் ஆவி. இன்னைக்கு காலையில நீங்களும் நானும் அபிஷேகத்தோடு எழும்பி வெற்றியின் ஓரத்தில் நிற்கிற நம் அத்தனை பேரும் தாண்டிதான் செல்ல வேண்டும். எங்க இருக்கீங்க? என் கூட வரீங்கன்னா ஆவியில கையை தட்டி இன்னைக்கு சிலதை நம்ம செய்ய போகிறோம். கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் வழியிலே மரித்து போய்விட்டான். Spirit of Pisgah is a spirit of failure at the edge of success. வெற்றியின் ஓரத்தில் தோல்வியை கொண்டு வருகிற ஆவிதான் நான் கூப்பிடுகிறேன் பிஸ்காவின் ஆவி. Almost there but I did not make it. ஆமென். இன்னைக்கு காலையில அப்படிப்பட்ட சர்ப்பங்கள் சாக வேண்டும், அப்படிப்பட்ட தேள்கள் சாக வேண்டும், அப்படிப்பட்ட தோல்விகள் விழுந்து போக வேண்டும், அப்படிப்பட்ட வெற்றியினுடைய எதிர்ப்புகள் உடைந்து போக வேண்டும். அவைகள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் கட்ட வேண்டும். உனக்கு விரோதமாய் போராடுகிற, உன் கிரீடத்தை தவிர்க்க செய்கிற தோல்வியின் ஆவிகள் சாக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. உங்க குடும்பத்துக்கு விரோதமாக செயல்படும் பில்லிசூனிய வல்லமைகள் வெற்றியின் ஓரத்தில் வரும்போது வெற்றி கிடைக்காமல் தோல்வியை கொண்டு வரும் தோல்வியின் பிஸ்கா ஆவியை இயேசுவின் நாமத்தில் நான் சபிக்கிறேன். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். In the name of Jesus, every spirit of failure, தோல்வியின் ஆவியே உன்னை நான் சபிக்கிறேன். எல்லாரும் அதிகாரவர்ல நீட்டி என் கூட சேர்ந்து சொல்லுங்க. தோல்வியின் ஆவியே உன்னை இயேசுவின் நாமத்தில் நான் சபிக்கிறேன். நான் வாள் அல்ல தலையாயிருப்பேன். உம்மை கொண்டு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன். இயேசுவின் இரத்தம் ஜெயம். தோல்வி எனக்கு இல்லைன்னு சொல்றவங்க மட்டும் கையை தட்டி ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கமான், இந்த நேரத்தில் கை உயர்த்தி இந்தியாவை பார்த்து சொல்லுங்க. இந்தியாவே வெற்றி உண்டாவதாக, வெளிச்சம் உண்டாவதாக. ஆமென். பக்கத்தில் 4 பேரை பார்த்து சொல்லுங்க. தோல்வி எனக்கு இல்லைன்னு சொல்லுவான். தோல்வி எனக்கு இல்லையே சொல்லுங்க. தோல்வி எனக்கு இல்லையே சொல்லுங்களேன். நல்லா சந்தோஷமா கையை குலுக்கி கையை தட்டி ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். I will not be defeated, will not be defeated, will not be defeated anymore. Jesus Christ, God's only Son, He fought the battle
will not be defeated. Will not be defeated. I will not be defeated anymore. Jesus Christ, God's only Son, He fought the battle and He won. I will not be defeated anymore. தோல்வி எனக்கு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. யுத்தத்தில் எனக்கு ஜெயம் தந்தார், தோல்வி என்றும் எனக்கில்லையே. உங்களில் கர்த்தர் ஆரம்பித்ததை ஜெயமாக முடிப்பார். Be confident, be confident. தைரியமாயிரு, நிச்சயமாயிரு. இன்னொரு வார்த்தை சொல்லுங்க. பிஸ்காவின் ஆவியே, உன்னை நான் சபிக்கிறேன். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். ஆமென். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் David said unto all his servants that were with him at Jerusalem, arise and let us flee. எழுந்து நம்ம எங்கேயாவது ஓடி தப்பிப்போம். For we shall not escape from Absalom. Make speed to depart, lest he overtake us suddenly and bring evil upon us and smite the city with the edge of the sword. நல்லா என்ன ஒரு நிமிஷம் பாருங்க. தாவீதின் குமாரன் அப்சலோம் சொல்லுகிறான், தாவீது தன் ஜனங்களை பார்த்து, எழுந்திரு, ஓடி போயிடலாம், எங்கேயாவது தப்பிச்சிடலாம், இல்லனா அவன் இன்றைக்கு நம்மை கொன்று விடுவான். பட்டயத்துக்கு இரையாவும் தீமை அவன் செய்வான். கண்டிப்பா நம்ம மடங்கடிப்பான், நம்மளை வெட்கப்படுத்துவான், நாணமடைய செய்வான், நம்ம ரத்தத்தை சிந்துவான். கொலைவெறி பிடித்தவன் நம்மை தேடி அலைகிறான். இன்னைக்கு காலையில நான் ஜெபிக்கிறேங்க. குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாக கொலைவெறி பிடித்து எழும்புகிற அத்தனை பிள்ளைகளும் இந்த தேசம் இந்தியாவில் பிள்ளைகள் அடங்குவார்களாக. எங்க கையை தட்டி நீங்க ஆமீன் சொல்லல. இன்னைக்கு அந்த அப்சலோமின் ஆவியை நான் சபிக்க போகிறேன். எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாரையும் கூட சேர்ந்து கரங்களை உயர்த்தும் போது இந்தியாவில் எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகள் நிமித்தம் வேதனைப்படுகிறார்கள். கொலைவெறியின் ஆவி, பெற்றோரை காயப்படுத்துகிற பிள்ளைகள், பெற்றோரை தூக்கி எறிகிற பிள்ளைகள், சாப்பிடுகிற தட்டை தூக்கி தாயின் முகத்தில் எறிகிற பிள்ளைகள், தாயில்லையே என்று கலங்கும் எத்தனை பேர் இருக்கும் பொழுது தாய் தகப்பனை கனப்படுத்தாத பிள்ளைகளை அலக்களிக்கிற அப்சலோமின் ஆவி இன்னைக்கு ராத்திரி இந்தியாவில் அடங்கியாக வேண்டும். இந்தியாவில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் செழிப்பார்களாக, பெற்றோரை நேசிப்பார்களாக. அப்படிப்பட்ட வல்லமை இன்றைக்கு இறங்குவதாக நான் ஜெபிக்கிறேன். அந்த அப்சலோமின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் நான் சபிக்கிறேன். கையை தட்டி நல்லா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். போதாது போதாது, உற்சாகமாக. ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? கையை வச்சு சொல்லுங்க, இந்தியாவே சமாதானமாய் இருப்பாயாக. ஹalleluya. இன்னைக்கு அப்சலோமின் ஆவியெல்லாம் ஒடுங்க போகிறது. பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். பெற்றோர் மனநிறைவாய் இருக்க போகிறார்கள். ஜெயத்தை நீங்க காண போறீங்க. உங்கள் பிள்ளைகள் சுதந்திரிக்க போகிறார்கள். செல்வத்தை சுதந்திரிக்க போகிறார்கள். இந்தியாவில் கர்த்தர் உயர்ந்த ஸ்தலத்தில் உங்கள் பிள்ளைகளை நிற்க செய்ய போகிறார்கள். மான் கால்களை போல உங்கள் கால்களை மாற்றி உயர்ந்த ஸ்தலங்கள் நடக்க செய்வேன் என்று சொன்னவர் உயர்த்துகிற நாள் வருவதை காணுகிறேன். மீண்டும் வலது கரத்தை உயர்த்தி நீ ஒன்றை ஆணையிட்டால் கர்த்தரை நிலைவரப்படுத்துவார். எல்லாரும் சொல்லுங்க, அப்சலோமின் ஆவியே, உன்னை நான் சபிக்கிறேன், அடங்கியிரு. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. போதாது போதாது, உற்சாகமாக 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 உற்சாகமாக. சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய். சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய். வந்தான், ஆனா அவன் கரவழி மரத்துல சிக்கி மரிச்சு போனான். இன்னைக்கு காலையில நான் மனிதனை சொல்லவில்லை, இன்றைக்கு வன்முறையையும் இரத்த வெறியாட்டத்தையும் தூண்டிவிடுகிற அப்சலோமின் ஆவி சபையில, தேசத்துல, குடும்பங்கள்ல இயேசுவின் நாமத்தில் அடங்குவதாக. கரங்களை தட்டி எல்லாரும் ஆணையிடுங்க. அப்சலோமே,
அமைதியாயிரு. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்துரு தலை கவிழ்ந்தோட கிரியை செய்திடும், என்னை தேடிடும் அடையாளம் இயேசுவே என்று காத்திடுமே. என்னை தேடிடும் அடையாளம் இயேசுவே என்று காத்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே நாமத்தை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. நாமத்தை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும், என்னை தேடிடும் அடையாளம் இயேசுவே என்று காத்திடுமே. என்னை தேடிடும் அடையாளம் இயேசுவே என்று காத்திடுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு ஆவியை நான் கடிந்து கொண்டு உட்காரவே ஆசைப்படுகிறேன். எத்தனை பேர் என் கூட ஆவியில் இருக்கீங்க? விட்டீங்கன்னா அவ்வளவுதான், நீங்க மாம்சமா மாறிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்க ஜெபம் உதவாது. சாவியில இருக்கேன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஸ்பிரிட் ஆமென். நல்ல ஆமேன். அந்த ஆமேனே ஒரு அபிஷேகமா இருக்கும். 2 சாமுவேல் 15:31. And one told David saying, Ahithophel is among the conspirators with Absalom. And David said, O Lord, I pray thee, turn the counsel of Ahithophel into foolishness. பல தூர ஆலோசனை சொல்லுகிறவர்கள் இருந்தார்கள் அப்சலோமோடு சேர்ந்து. தாவீது அதை கேள்விப்பட்ட போது மனவேதனைப்பட்டான். தூர ஆலோசனை சொல்லுகிற ஆவி, உனக்கு தெரியாமலே உன்னை பத்தி உன்னை கவுக்க அங்கங்க உன்னை பத்தி ஒளிஞ்சு குனிஞ்சு பேசுகிற ஆவி எனக்கு காலில் ஒடுங்கி போகணும். விசுவாசியே, உனக்கு அந்த வேலை இருக்கக்கூடாது. பக்கத்துல பார்த்து தைரியமா சொல்லு, விசுவாசியே வா, ஆராதி, போ. ஆமென். அவ்வளவுதான் உன் வேலை. டோன்ட் டு கன்ஸ்பிரேஷன்ஸ். ஆமென். அந்நிய ஆலோசனை, தூர ஆலோசனை, குழி நோன்றது, குழி பறிக்கிறது, அங்க இங்க பேசுறது, காட்டி கொடுக்கிறது, தேவையில்லாத ஆலோசனை சொல்றது, தூர ஆலோசனை சொல்றது, முடிந்தால் நன்மை செய், முடியலன்னா சும்மா இருக்கணும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆவிகள் பலதும் அசைவாடி கொண்டிருப்பதை நான் காணுகிறேன். தாவீது வேதனைப்பட்டான். உங்களுக்கு தெரியுமாங்க, ஊழியத்தில் நிற்கிற நாங்கள் பல நேரம் உள்ளம் உடைந்து போகிறோம். ஆமென். வேதனைப்படுகிற நாட்களை கண்டிருக்கிறோம். ஒரு பிரைஸ் லார்ட் சொல்லலைன்னா கோச்சு போறவங்களை பார்த்திருக்கிறேன். வயதில் முதிர்ந்தவர்கள் கூட அப்படி இருப்பதை நான் கண்டிருக்கிறேன். தேவஜனமே, நம்ம முதிர்ச்சி பெறுவோம். ஒரு பிரைஸ் லார்டுக்காகவும் வேற எதுக்காகவும் இல்லைங்க. நீங்களும் நானும் இந்த தேசத்தினுடைய வெற்றிக்காக வந்திருக்கிறோம். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். And David said, தாவீது சொன்னான், கர்த்தாவே, நான் ஜெபம் பண்ணுகிறேன், அகித்தோப்பேலின் ஆலோசனை அபத்தமாய் போவதாக. இன்னைக்கு நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி என் கூட சேர்ந்து எங்கெல்லாம் அந்த ஆவி அசைவாடுகிறதோ, இந்தியாவுக்கும் ஆளுகை செய்கிறவர்களுக்கும் துர் ஆலோசனை சொல்லி எல்லாத்தையும் அதமாக்க, ரத்த வெறியாக்க, எல்லாவற்றையும் கலவரமாய் மாற்ற, எல்லாத்தையும் தோல்வியாய் மாற்ற ஆலோசனை சொல்லும் அகித்தோப்பேலினுடைய எல்லா ஆலோசனைகளும் இயேசுவின் நாமத்தில் அபத்தமாய் போவதாக. Let it turn into foolishness. தேவன் நிர்ணயித்த முடிவுகள் முடிவாயிருக்கட்டும். தேவன் சொன்னது ஆகட்டும். தேவன் கட்டளையிட்டது நிற்கட்டும். தேவன் நிர்ணயித்தது ஆமென் இருக்கட்டும். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி என் கூட சேர்ந்து சொல்லுங்க, அகித்தோப்பேலே, உன் ஆலோசனைகள் அபத்தமாய் போவதாக. இன்னைக்கு காலையில நான் சொல்லுகிறேங்க, உங்களுக்கு தெரியாம ஆமென் சொல்ல மாட்டீங்களே, உங்களுக்கு குழிய நோன்ற, உங்களுக்கு அதை வெற்ற இதை வெற்ற மனுஷனா இருக்கலாம். ஆனா அவன் பின்னாடி செயல்படுகிற ஆவிய கர்த்தர் நொறுக்கும் பொழுது அவர்களை கர்த்தர் அம்பலப்படுத்துவார். தேவன் ஆச்சரியமாய் செயல்படுத்துவார். ரகசியங்களை வெளிப்படுத்தும் தெய்வம் அவர். அகித்தோப்பேலே, உன்னுடைய ஆலோசனைகள் அபத்தமாய் போவதாக. ஜெபிக்கலாம். ஆமென் சொல்ல மாட்டேன். எல்லாரும் கையை உயர்த்தி, எனக்கு விரோதமாக செயல்படும் தீய பிசாசின் ஆலோசனைகள் அத்தனையும் இன்று காலையில் இயேசுவின் நாமத்தில் அபத்தமாய் போவதாக. நல்ல நல்ல கையை தட்டுங்க.
தட்டும் போதே வெற்றி. இன்னைக்கு வேலையில வெற்றி, ஆபீஸ்ல வெற்றி, கம்பெனில வெற்றி, வியாபாரத்தில் உனக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற ஆவிகள் ஒடுங்குகிறது. உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட தீமைகள் விலகி போகிறது. கையை தட்டி கர்த்தரை துதி. வல்லமையா இறங்கணும், வரங்களால் நிரப்பணும், இடங்கள் அதிர உங்க அக்கினி இறங்குவதாக. கரங்கள் மேல உயர்த்தி 1 2 3 வல்லமையா இறங்கணும், வரங்களால் நிரப்பணும், இடங்கள் அதிர உந்தன் அக்கினி நிரப்பணும். வல்லமையா இறங்கணும், வரங்களால் நிரப்பணும், இடங்கள் அதிர உந்தன் அக்கினி நிரப்பணும். வல்லமை 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 அதிசயாற்புதங்கள் இதே செய்யணும், அதிசயாற்புதங்கள் இதே செய்யணும். வல்லமை 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 அதிசய அற்புதங்கள் இன்றே 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 செய்யணும். கையை தட்டி சொல்லுங்க, அகித்தோப்பேலே உன் ஆலோசனைகள் அபத்தமாவதாக. நல்லா ஆமீன் சொன்னீங்களா? நல்ல கண்ணை திறந்து 2 கையை மேல உயர்த்தி 3 முறை ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இன்னைக்கு இந்த ஜெப வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க நிறைய பேர் வாழ்க்கையில மாபெரும் வெற்றிகளை காண போறீங்க. இது சாபத்தின் ஆவிகளை சபிக்கிற நாள். சொன்னாதான் தட்டுவீங்களா? தட்டிதான் ஆமேன் சொல்லுங்க. இன்னொரு ஆவியை நான் கடிந்து முடிக்க ஆசைப்படுகிறேன். பக்க சொல்லுங்க, பாச முடிக்க போறாரு. இன்னைக்கு 1 மணிக்கு தாங்க முடிப்பேன். சந்தோஷமா இருக்கீங்களா? காலு வலிக்குது இல்ல? பல்லவன் போக்குவரத்துல நின்றா இங்க இருந்து ஏறி பாரிஸ் போற வரைக்கும் நிப்பீங்கயா, சீட்டு கிடைக்கலங்க. சர்ச்சில் நிக்க சொன்னா கால் வலிக்கு பாஸ்டர். உண்மைதான், உட்காரலாம் நீங்க, நாங்க கட்டாயப்படுத்துறதில்ல. இஃப் யூ ஃபீல் ஹார்ட் you may please be comfortable to sit down, we appreciate it, no problem. அடுத்து நான் நிக்கிறவங்க என் கூட நில்லுங்க. நிக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். வலது கரத்தை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. இடது கரத்தை உயர்த்தி 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அகித்தோப்பேலே உன் ஆலோசனைகள் இயேசுவின் நாமத்தில் அபத்தமாய் போவதாக. இன்னைக்கு இந்த சத்தம், இந்த ஆணை உங்க வீட்டுல, குடும்பத்துல, வியாபாரத்துல வந்து விழுவதை நான் காணுகிறேன். கையை தட்டி ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு ஆவி, பரவோனின் ஆவி. ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? அது உன்னை விடாது. நீ தொட்டில் ஆட்டப்பட்ட நாள் தொடங்கி நீ கல்லறைக்கு போகிற வரைக்கும் நீ என்னதான் சாதிச்சாலும் அந்த தோல்வியா மாத்தி உன்னை பின்தொடர்ந்து உன்னை நெருக்கி, உன்னை அலைச்சல் படுத்தி, உன்னை கஷ்டப்படுத்தி, உன்னை உழைக்க வச்சு, உழைச்சு சம்பாதிச்சாலும் நிம்மதி இல்லாம உன்னை மாற்றி, உன்னை ஓட செய்து உன்னை இளைப்பாறுதலற்ற மனிதனாய் மாற்றுகிற பரவோனின் ஆவிய இன்னைக்கு காலையில நான் சபித்து தேவ ஜனங்கள் லேசாக சுதந்திரிக்க போறீங்க. என் கூட வர்றீங்களா ஜெபத்துல? நீங்க will you come with me in prayer? Stubborn pursuers, விடாப்பிடியாய் நிற்கிற அந்தகார வல்லமைகள், பரவோனின் ஆவிகள், அது இஸ்ரவேலை பின்தொடர்ந்து ஒரு நேரம் விடுற மாதிரி இருக்கும், திரும்ப பின்னாடி வரான். ஆனா கர்த்தர் பார்த்தார், இனி நீ பின்தொடரக்கூடாது. செங்கடலை 2ஆக பிளர்ந்து கர்த்தர் பரவோனின் சேனையை மூழ்கடித்தது போல இன்றைக்கு காலையில உன்னை பிறந்த நாள் தொடங்கி இந்த அளவுக்கு மேல் உன்னை உயர்த்தி விடாத மட்டுப்படுத்துகிற அந்தகார வல்லமை இயேசுவின் நாமத்தில் உடைந்து போவதாக. எல்லாரும் 2 கை எப்படி வைங்க பார்க்கலாம். இன்னைக்கு உடைச்சிலாம் நினைக்கிறேன். பரவோனின் ஆவியின் உங்களை தொடரக்கூடாது. ரெடி? ஆயத்தமா இருக்கீங்களா? இயேசுவின் நாமத்துல பிறந்த நாள் தொடங்கி கல்லறை வரைக்கும் என்ன அலைச்சலில் வைத்து, என்னை உழைப்பிலும் வேதனையிலும் வைத்து என்னை சாகடிக்க நினைக்கிற பரவோனின் ஆவியே, உன்னை சபிப்பதற்காக தான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு இந்த நாள் வந்திருக்கிறேன். அந்த சாபத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் இன்று சபிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல 1 2 3 4 நல்லா கையை தட்டி ஆமேன் சொல்லுங்க. ஆவியில போதாது, வல்லமையா இறங்கணும், வரங்களால் நிரப்பணும், இடங்கள் அதிரணும், அக்கினி பற்றி எரிவதாக, சாத்தான் கோட்டைகள் தகர்ந்து போவதாக. எழுப்புதல் எழும்பிட எங்கள் தேசத்தில் எழும்பணும். ஜெபிக்கும் எழுப்புதல் எழும்பிட எங்கள் தேசத்தில் எழும்பணும். ஜெபிக்கும் போதெல்லாம் தேசத்தின் கட்டுகள் ஜெபத்தால் உடையணும்.
ஜனங்கள் இயேசுவை இன்றே காணணும். வல்லமே 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 அதிசய அற்புதங்கள் இன்றே செய்யணும். அதிசய அற்புதங்கள் இன்றே செய்யணும். வல்லமே 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 அதிசய அற்புதங்கள் இன்றே செய்யணும். எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆணையிடுவோமா? சொல்லுங்க. பரவோனின் ஆவியே, உன்னை இயேசுவின் நாமத்தில் நான் சபிக்கிறேன். செங்கடலில் இன்றே கர்த்தர் உன்னை முடிப்பாராக. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லிடுங்க. ஹalleluya ஹalleluya. இன்னொரு ஆவி இருக்கு, அதை நான் இன்னைக்கு சொல்லலை. ஏன்னா இவங்க டெலிவிஷன்ல போட்டுருவாங்க, அப்புறம் என் காதை பிடிப்பாங்க. அதனால நான் சொல்லலை. நம்ம அப்புறம் உபவாச ஜெபத்தில் ஜெபிக்க போறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வித்தவுட் த கேமரா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த ஒரு ஆவி, ஆமென், தேவ ஜனங்களை சபிக்க நினைக்கிற ஆவி. ஆமென். காசை கொடுத்து பணத்தை கொடுத்து எப்படியாகலும் இந்த தேசத்தில் இருக்கிற தேவ ஜனத்தை அழிச்சிடணும், இல்லாம போயிடணும், அவங்க பிள்ளைகள் உருப்படக்கூடாதுன்னு சபிக்க நினைக்கிற சாபத்தின் ஆவி, பிலேயாமின் ஆவி. அவனை காசு கொடுத்து சபிக்க வச்சாங்க. ஆனா சபிக்க ஆரம்பிச்சான், ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சான். இந்த ஜனத்தை நான் எப்படி சபிக்க முடியும்னு சொன்ன மாதிரி இனி உங்களை சபிக்கிறவங்க வாயை திறந்தா அது ஆசீர்வாதமாய் மாறிவிட வேண்டும். எங்க என் கூட ஜெபத்துல ஒரு நாள் வரமாட்டீங்களா? ஒரு நாள் தானே கேட்டேன். உங்களை சபிக்க நினைக்கிறவன் வாயை திறந்து ஆசீர்வதிச்சிடணும். அப்படிப்பட்ட பிலேயாமின் ஆவி, பிலேயாமின் ஆவி இன்னைக்கு நொறுங்கி போக வேண்டும், உடைந்து போக வேண்டும், செத்து போக வேண்டும், விழுந்து போக வேண்டும். கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya 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 ஹalleluya. காசை கொடுத்து சபிக்க சொன்னான், காசை வாங்கிட்டான். ஆனா சபிக்க போனவனால சபிக்க முடியல. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். உங்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்களாக. தேவஜனம் எல்லாம் கையை நல்லா மேல உயர்த்தி பார்க்கலாம். இந்த கடைசி நேரம் நான் கடைசி குறிப்போடு முடிக்கிறேன். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எங்கெங்க உட்கார்ந்துலாரும் பரவாயில்ல. ஒரு நிமிஷம் அன்போடு கேட்டுக்கொள்றேன், முடிச்சுட்டேன். ஸ்டாண்ட் டுகெதர். எல்லாரும் ஏகோபித்து கரங்களை உயர்த்தி நிற்கும் பொழுது பிலேயாமின் ஆவி நான் சபிக்கிறேன். ஏன்னா இது முக்கியமான ஜெப குறிப்பு. இது உனக்கு விரோதமாக உனக்கு தெரியாமலே உருவாக்கப்படுகிற அந்தகாரத்தில் ஒளிப்படத்தில் செய்கிற மந்திரங்கள், யாகங்கள், உனக்கு விரோதமாக செய்யப்படுகிற தீய ஆலோசனைகள், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள், உனக்கு விரோதமாய் கொல்ல நாளையில் ஊதி கூர்மைப்படுத்தப்படுகிற ஆயுதங்கள், இது உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. ஆனா என் ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவாக அல்ல. இன்னைக்கு அத்தனை ஆவிகளையும் கர்த்தர் அதம் பண்ணுவதை காணுகிறேன், ஒடுங்கி போவதை காணுகிறேன். உன்னை கண்காணிக்கும் கரத்த பறவைகள் செத்து விழுவதை காணுகிறேன். உனக்கு விரோதமாய் நீட்டப்பட்ட தீய கரங்கள் எரிந்து போவதை காணுகிறேன். ஒரு வெற்றியின் கரம், ஒரு வெற்றியின் அபிஷேகம் உன்மேல் இருக்கிறது. You are blessed, you are favored, you are highly favored. நீ அதிகமாய் உயர்த்தப்பட்டவன். உன்னை சாபம் அணுகாது, கடுகளவும் சாபம் உன்னை அணுகவே முடியாது. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடுகளவும் சாபம் என்னை அணுக முடியாது. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்று பாடுவேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர். எதிரியான அழகையை நான் எதிர்த்து வெற்றிடுவேன். யுத்த காலத்தில் நிக்கிறீங்க, இப்படி நிக்கிறீங்களா ஸ்டைலா? நல்லா கையை நல்லா நிமிர்ந்து நில்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கையை வச்சவங்க எஸ் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. எதிரியான அழகைய எதிர்த்து வென்றுடுவேன். பிலேயாமின் ஆவியே அடங்கியிரு. ஆணையிடுங்க. ஏன்னா நீங்க கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அங்கிட்ட போய். நல்லா சொல்லுங்க. பிலேயாமின் ஆவியே be quiet in the name of Jesus. நல்லா கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயம் இல்லை. கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயம் இல்லை. கடுகளவும் சாபம் என்னை அணுக முடியாது. கடுகளவும் சாபம்
தேவ ஜனங்களை நேருக்கு நேர் மோதி இல்லாமலாக்க நினைக்கிற கோலியாத்தின் ஆவிகள் இன்னைக்கு காலையில செத்து போயிடும். அவன் தலையை நீங்க கையில எடுக்கணும். நான் பிசிக்கலா சொல்லல, ஆவியில சொல்றேன். இன்னைக்கு நீங்க ஆவியில எழுந்து சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் கோலியாத்தின் தலையை இன்னைக்கு நீங்க எடுக்கணும். எடுப்பீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்க. விசுவாசம் ஆணையிட்டா நிலைவரப்படுத்தப்படும். அந்த வழியிலெல்லாம் வெளிச்சத்தை கர்த்தர் வீசுவார். கரங்களன் கூட உயர்த்தி சொல்லுங்க, கோலியாத்தின் ஆவியே, இயேசுவின் நாமத்தில் உன்னை நான் சபிக்கிறேன். இன்றைக்கு தேவ ஜனங்களை பார்த்து வாயை திறந்து மிரட்டுகிற மிரட்டல்கள் அடங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்னைக்கு கோலியாத்தின் ஆவியெல்லாம் உடைக்கப்படுகிறதற்காக கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு அந்த ஆணைகளை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கீங்க? இன்னைக்கு அதை அறிக்கை செய்ய எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? ரத்தத்தால் கழுவப்பட்டவங்க எல்லாம் கையை தட்டி நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்தகாரங்கள் போக போகிறது, வெளிச்சம் வீச போகிறது. எலியாவின் தேவன் தேசத்தில் எழும்ப போகிறார். கட்டுகள் உடைக்கப்படும் நாள் இதுவே. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட்ட நாமம். பாதாளம் வேதாளம் யாவும் வணங்கும் ஒரே நாமம் இயேசுவின் நாமமே. அந்தகாரத்தை ஜெயித்த நாமம் இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமம் இனிதான நாமம். இயேசுவின் நாமம் வல்லமையான நாமம். இயேசுவின் நாமம் வெற்றி நிறைந்த நாமம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ரட்சகர், இயேசுவே விடுவிக்கிறவர். Every knee shall bow and every tongue will confess Jesus is Lord, is Lord. Hallelujah. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு உங்களை எதிர்த்த பல பிசாசிகள் செத்து அங்கங்க காஞ்சி கீழே வந்து கிடக்குது. ஒருத்தனை மட்டும் ஸ்ட்ரெச்சர்ல வச்சு எடுத்துட்டு போறாங்க. பிசாசு நர்ஸ் வந்து ஐவி கொடுத்துட்டு இருக்காங்க. அவருக்கு பேசக்கூட முடியாம கோமால போயிட்டு இருக்காரு. நீங்க தட்டுன தட்டு, நீங்க ஜெபித்த ஜெபம், உங்களுக்கே விசுவாசம் இல்லையாங்க? கையை தட்டி விசுவாசமா இன்னைக்கு போங்க. அந்த வீடை கட்டி முடிப்பீங்க, அந்த பள்ளிக்கூடத்தை கட்டி முடிப்பீங்க. அந்த காரியம் ஜெயமா முடியும். அந்த வியாபாரம் செழிக்க தான் போகிறது. கர்த்தர் நிர்ணயித்த முடிவை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, என் யோசேப்பு சாகல. இன்னொரு சொல்லுங்க, யோசேப்பு சாகல. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, ஜோசப் இஸ் நாட் டெட். கொன்ன மாதிரி கொஞ்சம் மிருகத்தை அடிச்சு ரத்தத்தை கொண்டு போய் யாக்கோபு கிட்ட கொடுக்கறாங்க. அப்பா, உங்க பிள்ளைய மிருகம் கடிச்சு தின்னு செத்து போயிட்டான். இந்த மிச்ச வஸ்திரம். யாக்கோபு வஸ்திரத்தை கையில் எடுத்து, ஐயோ என் மகன் மரித்து போயிட்டானே என்ற கனவில் 15 வருஷம் கடந்து போயிட்டான். ஆனா 15 வருஷத்திற்கு பின்பு அந்த செத்து போனான் என்று நினைத்த யோசேப்பை அந்நிய கண்களால் அல்ல, சொந்த கண்களால யாக்கோபு கண்டான். இவங்க கரங்களை உயர்த்தும் போது இன்னைக்கு காலையில் நான் சொல்லுகிறேன், யாக்கோபுக்கு 15 ஆண்டுகள், உங்களுக்கு அடுத்த 15 நாளுல உங்க யோசேப்பை கர்த்தர் தருவார். ஜெயத்தை காண போறீங்க. செல்வம் எழும்ப போகிறது, தரிசனம் எழும்ப போகிறது. பிஸ்காவின் ஆவி சாகிறது. கோலியாத் விழுவதை காணுகிறேன். அந்தகாரங்கள் ஒடிவதை காணுகிறேன். எல்லா தரித்திர ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் திரும்ப போவதாக. நான் சொல்றதுக்கெல்லாம் ஆமென் சொல்லிட்டே வாங்க. தரித்திரத்தின் மலையே, உன்னை நான் சமுத்திரத்தில் தள்ளுகிறேன். நம்பிக்கையற்ற மலையே, உன்னை சமுத்திரத்தில் தள்ளுகிறேன். மலட்டு தன்மைகளின் மலையே, உன்னை நான் சமுத்திரத்தில் தள்ளுகிறேன். இந்த வருஷம் நாங்க ஜெயத்தை காண போகிறோம். எங்கே வழி இல்லையோ அங்கே கர்த்தர் வழியை திறப்பாராக. கர்த்தருடைய வல்லமையினால செத்து போன லாசரு உயிர்த்தெழுவானாக. எங்களை கொல்ல நினைக்கிற ஆவிகள் செத்து போவதாக. தரித்திர கந்தைகளை எங்களுக்கு உடுப்பிக்க நினைக்கிற தரித்திர ஆவிகளே மரித்து போவாயாக. அந்நிய பில்லி சூனி ஆவிகளே செத்து போவாயாக. ஹோலி கோஸ்ட், பரிசுத்த ஆவியானவர் சபையின் நடுவே எழும்புவீராக, எழும்புவீராக, எழும்புவீராக. நல்லா கையை தட்டி ஆமென் சொல்ல மாட்டீங்க? வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நாடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நாடை நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் மேடானாலும்
சொல்லுங்க இந்தியா. God bless you. On the 64th Independence Day, my Jesus is going to bless India. இந்தியர்களை உயர்த்த போகிறார். இந்திய நாடை உயர்த்த போகிறார். இந்தியாவை மேன்மைப்படுத்த போகிறார். உலக அரங்கிலே இந்தியா சிறந்த நாடாக உயர்ந்து நிற்பதை நீங்கள் காண்பீர்கள். மீண்டும் கையை உயர்த்தி சொல்லுங்க, God bless India. போடலாமா ஒரு மார்ச் பாஸ்ட்? இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நாங்கெல்லாம் பேண்ட்ல இருந்தோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு நாள் பெரிய ட்ரம் அடிச்சேன், ஒரு வாட்டி சைட் ட்ரம் அடிச்சேன், அப்புறம் எக்கால ஊதுனேன். லெஃப்ட் ரைட் லெஃப்ட். போட மாட்டீங்களா யாரும்? போடுமா சேர்த்து? காலை கொஞ்சம் அசைப்பீங்களா? கையை கட்டி நிக்காதீங்க. யுத்த காலத்தில் நிக்கிறவங்க. இது சேனை வீரர்கள் எழுந்த நேரம். வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் உனக்காக ஒரு கொடியேற்ற போகிறார். சேர்ந்து சொல்லுவோமா? 1 2 3 4. வெள்ளம் போல சத்தம் வந்தாலும் ஆவியானவரை கொடி பிடிப்பார். சொல்லுங்க லெஃப்ட் ரைட். ஆவியானவரை கொடி பிடிப்பார். நீ அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே. எல்லாரும் கைவசி. எஸ் பக்கத்துல உங்க சிஸ்டர் அந்த சிஸ்டர் பிரதர் அந்த கொஞ்சம் தோளை வரிசை சொல்லுங்க, இது வெற்றியின் காலம். அடுத்த இண்டிபெண்டன்ஸ் டேக்குள்ள இந்தியாவை கர்த்தர் உயர்த்துவார். சபை மக்களை உங்களை கர்த்தர் உயர்த்துவார். வெற்றியில் நடப்பீர்கள், ஜெயத்தில் நடப்பீங்க. போடலாமா ஒரு லெஃப்ட்? எல்லாம் சொல்லுங்க லெஃப்ட். போறவங்க எல்லாம் நினைப்பாங்க இன்னைக்கு இங்க இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறாங்க. Yeah, come on, march on, move on brother, move on sister. This is the moving day. I hear the rustle in the mulberry trees. Hey, salute. கரங்களை மேல உயர்த்தி 1 2 3 4. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானவரை கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானவரை கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகளே. இத்தனை நிறைய ஆவி இருக்கு. 1 மணி ஆயிடும் முடிக்கிறேன். ஆனா இன்னைக்கு நீங்க ஜெபித்த ஜெபம் சாம்பல் என்று சத்துரு எழுதினவைகள் சிங்காரமாய் மாறுது. ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்ச வியாபாரம் லேசா லாபத்துல முடிய போகிறது. ஒரு பெரிய எழுச்சி நீங்க காண போறீங்க. இளைப்பாறுதல வெற்றியை காண போறீங்க. நீங்க பட்ட அலைச்சல், பட்ட வேதனை, வடிச்ச கண்ணீரை என் ஆண்டவர் பார்த்திருக்கிறார். நீ துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு நிகராக இன்ப வருஷங்களை தந்துனை வெற்றியோடு கர்த்தர் நடத்த சேனைகளின் கர்த்தர் பெரியவர். கையை தட்டி ஆமென் சொல்வீர்களாக. ஒரே ஒரு வாட்டி சொல்லுமா? வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானவரை கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானவரை கொடி பிடிப்பார். அஞ்சாதே மகளே, அஞ்சாதே மகளே, அஞ்சாதே மகளே, அஞ்சாதே மகளே. இமய முதல் குமரி வரை சென்றிடுவோம் நான், இயேசுவின் சாட்சிகளாய் சென்றிடுவோம் நான். சொல்லுங்க, இமய முதல் குமரி வரை சென்றிடுவோம் நான், இயேசுவின் சாட்சிகளாய் நின்றிடுவோம் நான். ஒன் லாஸ்ட் டைம் பக்கத்துல கையை பிடிங்க பார்க்கலாம். இதுதான் பெஸ்ட் அலையன்ஸ். என்டிஏ யூபி எல்லாம் அப்படி இப்படி மாறிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த கட்சி, நாளைக்கு தப்புன்னு அந்த கட்சி. நாங்க கடைசி வரை ஒரே கட்சி, ஜீசஸ் அலையன்ஸ். பக்க சொல்லுங்க, நாங்க ஜீசஸ் அலையன்ஸ்ல இருக்கோம். இப்போ அவங்க எல்லாம் எப்படின்னா தேர்தல் வரும்போது எல்லாரும் கை அப்படி மேல உயர்த்தி பயங்கரமான்னு சொல்லுவாங்க. அடுத்த தேர்தல வேற கட்சியில் உட்காந்துருவாங்க. வெக்கமே இல்லாத ஆளுங்க. நாங்க கடைசி வரைக்கும் ஒரே கட்சி. நாங்க எங்க தேசத்துக்காக எங்களை ஆளுகை செய்கிற முதலமைச்சர், பிரதம மந்திரிக்காக ஜெபிப்போம். எல்லாரும் கையை உயர்த்தி இப்ப நம்ம எடுக்கிற சபதம், இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு இமயம் முதல் குமரி வரை சென்றிடுவோம் நாம், இயேசுவின் சாட்சிகளாய் நிற்பேன்னு சொல்றவங்க சபதம் எடுக்கலாமா?
பிளட்ஜ் எடுக்கலாம். நல்ல கையை மேல, கை அதுக்குள்ள தொங்க விட்டுறீங்களே, நல்லா மேல பிடிங்க. ஒரு நாள் வலிக்கட்டும், பரவாயில்ல, அப்பா நல்ல மேல. ஓகே, எல்லா கரங்களை பிடித்து இருக்கும் போது இமய முதல் குமரி வரை சென்றிடுவோம் நாம், இயேசுவின் சாட்சிகளா சென்றிடுவோம் நாம். இமய முதல் குமரி வரை சென்றிடுவோம் நாம், இயேசுவின் சாட்சிகளாய் நின்றிடுவோம் நாம். பாரதம் நம் பாரதம் இயேசுவை அறியட்டுமே. பாரதம் நம் பாரதம் இயேசுவை அறியட்டுமே. கரங்களை பிடித்து உயர்த்தி 3 முறை. பாரதம் நம் பாரதம் இயேசுவை அறியட்டுமே. பாரதம் நம் பாரதம் இயேசுவை அறியட்டுமே. One more time, lift it up. பாரதம் நம் பாரதம் இயேசுவை அறியட்டுமே. பாரதம் நம் பாரதம் இயேசுவை அறியட்டுமே. Amen. பிரபு இயேசு மசீஹ் இண்டிபெண்டன்ஸை கொண்டான். எல்லாரும் பார்த்து இந்தியாவை இந்தியா ஆசீர்வாதமா இருக்கட்டும் சொல்லி எங்கேயாவது நேரம் இடம் கிடைக்கிறதுல உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Can be seated. Hallelujah. There's going to be a revival in this land. இந்த தேசம் ஒரு பெரிய எழுப்புதலை காண போகிறது. 15 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஊழியத்துக்கு நான் வரும்போது அந்த பாடலை கர்த்தர் எனக்கு தந்தார். கனவாக நான் பாடியிருக்கிறேன். There's going to be a revival in this land. From the north to the south, from the east and to the west, there's going to be a revival in this land. Amen. There's going to be a revival in India. There's going to be a revival in India. From the north to the south, from the east and to the west. கஞ்சங்கனி இங்கே உன்னை சுத்தியே உன் ஊழியம் முடிச்சிரு. எழுந்து போ வடநாட்டுக்கு. ஆமென். நல்ல கையை நீட்டி பக்கத்தை தூங்கி இடிக்கிற மாதிரி. There's going to be a revival in this land. There's going to be a revival in India. From the north to the south, from the east and to the west. There's going to be a revival in India. To the south, from the east and to the west. From the வடக்கு to the கிழக்கு, to the தெற்கு, to the மேற்கு, எழுப்புதல் இந்தியாவில் வருவதாக. கையை தட்டி இந்தியாவுக்காக ஒரு ஆமென் சொல்ல பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு வீட்டை பாடலாமா? There's going to be a revival in this land. There's going to be a revival in India. From the north to the south, from the east and to the west.